ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெஸ்லிங் ஜோக்கர். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்லர் ஒரு நைட் ஒரு மேட்ச் வின் பண்ணதுனால அவருக்கு வந்து WWE 5 கோடி ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க. அந்த ரெஸ்லர் யார், அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி ரெஸ்லிங் ஜோக்கர் அப்படின்ற சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க ஷோக்குள்ளே போகலாம். 2007 ராயல் ரம்பிள் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி அண்டர்டேக்கர். அவர் வந்து ராயல் ரம்பிள் வின் பண்ணுவார். வின் பண்ணிவிட்டு WWE ரிங்குக்குள்ளே வரத்துக்கு முன்னாடி, அதாவது ரால வரத்துக்கு முன்னாடி ஸ்டேஜில் வந்து 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் வந்து WWE சாம்பியன் ஜான்சினா, இன்னொருத்தர் வந்து வேர்ல்டு ஹெவி சாம்பியன் பட்டிஸ்டா, ECW சாம்பியன் பாபி லெஸ்லி. 3 பேரும் தான் இருப்பாங்க. அப்புறம் வந்து அண்டர்டேக்கர் வந்து WWE ரிங்குக்குள்ளே வருவார். வந்து 3 பேரையும் முறைப்பார். ஃபைனல் வந்து பட்டிஸ்டா வந்து சூஸ் பண்ணிடுவார். ரிமைனிங் இருக்கிற பாபி லெஸ்லி வந்து உமாகாவை சூஸ் பண்ணுவார். இவங்க 2 பேருக்கான மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹேர் விசஸ் ஹேர் மேட்ச். அதாவது இப்போதைக்கு அமெரிக்காவுடைய பிரசிடென்டான ட்ரம்ப்புக்கும் WWE சேர்மனான வின்ஸ் மெக்மேனுக்கும் மேட்ச். இவங்க 2 பேரும் டைரெக்டாக ஆட முடியாததுனால வந்து அவங்க ஒரு அப்போனண்ட்டை வந்து சூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. வின்ஸ் மெக்மேன் வந்து உமாகாவை சூஸ் பண்ணியிருப்பார். ட்ரம்ப் வந்து பாபி லெஸ்லியை சூஸ் பண்ணியிருப்பார். இந்த மேட்ச்சுக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் ரெஃபரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டோன் கோல்ட் ஸ்டீவ் ஆஸ்டன். இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாபி லெஸ்லி வின் பண்ணுவாங்க. பாபி லெஸ்லி வின் பண்ணதுனால WWE சேர்மனான வின்ஸ் மெக்மேனுக்கு வந்து மொட்டை அடிச்சிருவாங்க. அதுக்கடுத்த மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WWE சாம்பியன்ஷிப் வந்து ஜான்சனுக்கும் ஷான் மைக்கேல்ஸ்க்கும் நடக்கும். இந்த மேட்ச் வந்து ரெஸ்ல்மேனியா 23 மெயின் இவெண்ட்டாக நடந்தது. இந்த மேட்ச்சில் யார் வின் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜான்சனா தான் வின் பண்ணார். ஜான்சனா வின் பண்ணியிருந்தாலும் ஜான்சனாவும் ஷான் மைக்கேல்ஸும் WWE டேக் டீம் சாம்பியனாக இருந்தாங்க. அதாவது டேக் டீம் சாம்பியன் 2 பேருமே வந்து அவங்களுக்குள்ளே அப்போனண்ட்டாக மோதி ரெஸ்ல்மேனியா 23 மெயின் இவெண்ட் ஆடி இருக்காங்க. இது வந்து குறிப்பிடத்தக்க நியூஸ். அதுக்கப்புறம் ஃபைனல் மேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டிஸ்டா வர்சஸ் தி அண்டர்டேக்கர். இவங்க 2 பேருக்கான மேட்ச் நடக்கும். இவங்க 2 பேருக்கான மேட்ச் நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, WWE சாம்பியனான ஜான்சனாவும் அவருடைய அப்போனண்ட்டான ஷான் மைக்கேல்ஸும் ஒரு டீம், வேர்ல்டு ஹெவி சாம்பியனான பட்டிஸ்டாவும் அவருடைய அப்போனண்ட்டான அண்டர்டேக்கரும் ஒரு டீம். இந்த 2 பேருமே வச்சு ரெஸ்ல்மேனியா 2 ராயல் ரம்பிளில் வந்து ஒரு ஸ்டோரி லைனை பில்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த ஸ்டோரி லைனை வச்சு ஆடியன்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 23க்கு வந்து 80,000 பேர் வந்திருந்தாங்க. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, ரெஸ்ல்மேனியா 3ல் வந்து 93,000 வந்திருந்தாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஒரு 2வது இடத்த வந்து ரெஸ்ல்மேனியா 23 வந்து ஆடியன்ஸ் ஸ்பேஸை வந்து பிடிச்சிருந்தது. இது வரைக்கும் WWEல டாப் 10 ஆடியன்ஸ் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா, இது வந்து 5th பிளேஸில் இருக்குது. இந்த மேட்ச்சில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த மேட்ச்சை வந்து யார் வின் பண்ணுறது அப்படின்ட்டு வந்து நீங்களே சூஸ் பண்ணிக்கங்க, ஒரிஜினலாக வின் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டிஸ்டா வர்சஸ் தி அண்டர்டேக்கர் மேட்ச் ரெஸ்ல்மேனியா 23ல மெயின் இவெண்ட்டாக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஃபைனலி அந்த மேட்ச் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு. அந்த மேட்ச்சை வந்து ஃபைனலி என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்டேக்கர் வின் பண்ணட்டும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த மேட்ச் எவ்வளோ நேரம் நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 நிமிஷம் 51 செகண்ட் அந்த மேட்ச் நடந்தது. அந்த 15 நிமிஷம் 51 செகண்ட் மேட்ச் வந்து ஃபைனலாக வந்து முடிஞ்ச அப்போ என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பட்டிஸ்டா லாஸ் ஆகிட்டார். இந்த 15 நிமிஷம் 51 செகண்ட் லாஸுக்கு பட்டிஸ்டாக்கு WWE கொடுத்த பணம் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 5 கோடி ரூபாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான்